நள்ளிருளில் நட்டம் ஆடும் நாதனேன்னு சொன்னாலே போதுமே. ஏன் மாணிக்கவாசகர் வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறாரு? பயின்று ஆடும் நாதனே அப்படின்னா அவர் திரும்ப 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 உயிர்களுக்காக, உயிர்களை இயக்குவதற்காக அவனுக்கு சலிப்பே வர்றதில்லை. இவ்வளவு தடவை பிறக்க வைத்தும் இவனுக்கு என்ன ஞானம் வரலையே அப்படிங்கிற ஒரு சலிப்பு இறைவனுக்கு வரவே வராது. எவ்வளவு ஒரு பெருங்கருணையாளன் பாரு. பயிலுதல், அதாவது திரும்ப திரும்ப அந்த நடனமானது உயிர்களுக்காக திரும்ப திரும்ப நடக்கும். பயின்று ஆடுதல். ஆமா, அதாவது இந்த ஐந்தொழில வந்து திரும்ப திரும்ப செய்யற, ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுறது இல்லை. பயிலுதல் என்னாலும் அதே பொருள் தானே. பயிற்சி, பயில் என்ற வார்த்தை தானே பயிற்சிங்கிற வார்த்தை வருது. பயில் பிளஸ் சி, பயிற்சி. நவில் தரும் நூநயம் போலமே பயில் தரும் பண்புடையாள நட்பு. பயில்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பல இடத்துல பயன்படுத்துகிறேன். புரிதல்னாலும் அது அப்படிதான், திரும்ப திரும்ப ஒன்று செய்வது புரிதல். அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அங்கே புரிதல்ங்கிற வார்த்தையை ஏன் போடுறாருன்னா, உயிர்கள் மறுபடியும் பிறந்து 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 எத்தனையோ தடவை அந்த வினைக்கிடாக பிறந்து கொண்டே இருக்கின்றன. அது கால எல்லையே எத்தனை டைம், ஹவு மெனி டைம்ஸ் ஐ ஹவ் பீன் பார்ன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், ஹவு மெனி டைம்ஸ், என்ன சொன்னாங்க? இன்ஃபினிட் டைம்ஸ். இன்ஃபினிட், எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. அது திரும்ப 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 அந்த ஆணவ மலத்தின், அதாவது அந்த ஆணவ மலம் வந்து செயற்பாடற்று போகிற வரைக்கும் பறக்க வைக்கிறேன். இந்த ஆணவ மலம் பாதிப்பு உயிருக்கு எப்போ வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஞானம் ஒன்றை கொடுத்து வீடு பேற்றை தருகிறேன். ஆகவே இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த உயிர்கள் வந்து அந்த ஆணவ மலத்தோடு கூடியிருக்கும் பொழுது அனாதி கேவலம், அனாதி கேவலம். இப்போ நம்ம நிற்கிற நிலை வந்து சகலம். இப்போ சகல நிலையில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஆன்மா பிளஸ் சூக்கும சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள். அப்படி ஈக்குவேஷன் போட்டுக்கிட்டா ஈஸியாக புரிஞ்சிடும். ஆன்மா பிளஸ் சூக்கும சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள். இந்த நிலைக்கு தான் என்ன சொன்னாங்க? சகலம். சகலம்னால என்ன அர்த்தம்? வார்த்தையிலேயே ஆல், சகல விதமான சொத்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க. சகலம், சகலம்னா எல்லாம் சேர்ந்து. அதனால இந்த இதுக்கு வந்து சகலம் என்ற வார்த்தையவே என்ன சொன்னதுக்கு காரணம், எல்லாமே இந்த வார்த்தை அந்த டெர்மினாலஜிக்குள்ளேயே அந்த பதில் இருக்கு. அந்த ஞான குரு வந்து வரணும். எப்பொழுது குரு வருகிறார் என்றால், குருவை நாம் அடையாளம் காண முடியாது. நமக்கு ஞானத்தை உணர்த்துகின்ற குரு எங்கே இருக்கிறார், எப்படி வருவார்? ஆகவே ஆனால் என்ன செய்யாரு, ஞான குரு தான் மாணவனை ஐடென்டிஃபை பண்ணுவார். யூ கேனாட் ஐடென்டிஃபை த குரு, பட் த குரு வில் ஐடென்டிஃபை யூ. அதாவது அந்த ஞானத்தை பெறுவதற்குள்ள தகுதி, அதுக்கு தான் அது வருவதற்கு என்ன முயற்சி. இப்போ என்னன்னு கேட்டால் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அப்போ அது வரைக்கும் நம்ம சும்மாவே இருக்கிறார் சார் அப்படின்னு கேள்வி வருது. அவர் வர்ற அன்னைக்கு என்னைக்கு வருவார்? அதுக்கு தான் என்ன சொன்னாங்க, அது வரைக்கும் நீ இறை வழிபாட்டை செய்து கொண்டு இருந்தால் அந்த தகுதியுடைய குரு, ஞான குருவை அவர் அனுப்பி வைக்கிறார் அவரை. இப்போ எல்லாருடைய ஞானிகளையும் பாருங்க, எல்லாருக்கும் மெய்கண்டாரும் தன்னுடைய மாணவன் இவர்தான் என்பதை ஐடென்டிஃபை பண்றார். அதே போல சிவயோக சாமியுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் இவர் தகுதியுடைய குருநார் என்று கேட்ட பிறகுதான் அவர் யாரடா நீ, பாரடா உள்ளே. அது அப்ப என்ன தெரியுதுன்னா, இவர் அவரை ஐடென்டிஃபை பண்ணல. இவர் வந்து பெறுவதற்கு தகுதி உடையவர் என்பதை அவர் தெரிகிறார். அப்படிதான் எல்லாருடைய, எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அப்படிதான் வருது. ஆனா அந்த குரு வந்து நாம் செய்கின்ற தவம் காரணமாக, தவத்தினில் உணர்த்த, அது தவம் காரணமாகத்தான் குரு வர்ற. பல்வேறு பிறவிகளிலே நாம் செய்த தவம் இருக்கு இல்லையா, அந்த தவம் தான்
நல்ல குருநாதரை இறைவன் வந்து சேர்த்து வைக்கிறார். அப்போ அந்த இறை வழிபாடு எதுக்கு உதவுது? அதான் கேள்வி. இறை வழிபாடு எதுக்குன்னு கேட்டால் அது தாய்மானவர் பேர் சொல்வார். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாக தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமன்றோ பராபரமே. அப்போ இறைவருக்கு நாம் செய்யக்கூடிய மூர்த்தி வழிபாடு, தீர்த்த வழிபாடு, யாத்திரைகள், பல தலங்களுக்கு போகிறோம், காசி ராமேஸ்வரன் போய் வணங்குகிறோம், கோயில்களில் பூஜையெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன செய்கிறாருன்னா, நாம் செய்யக்கூடிய அந்த சரியகிரிகளை ஏற்றுக்கொண்டு நமக்குரிய குரு யாருங்கிறத அவர் செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். எனக்கு குரு இல்லாமல் ஞானம் இல்லை அப்படிங்கிறதான். அதை சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மெத்தேடு. சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு மெத்தேடு வேறு, பிள்ளையாளருக்கு மெத்தேடு வேறு, விஞ்ஞானருக்கு மெத்தேடு வேறு. இந்த மெத்தேடை மாற்றுறேன். ஆனால் குரு எல்லாருக்கும் வேணும். இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு தான் என்ன பண்ணுறாருன்னா, அவரே வந்து ஒரு இன்னொரு மானுடனுடைய, அவரும் நம்மள குருவும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தான், அவருடைய ஆன்மாவில் நின்று கொண்டு அந்த அருள் புரிகிறேன். அது சைதன்ய சொரூபின்னு பேர். அதுக்கு பேர். நம்ம குருவினுடைய ஆன்மா இருக்கார் இல்லையா, நம்முடைய ஞான குரு இருக்கார். ஞான குருவுடைய பாடி நம்மளை மாதிரி தான் இருக்குது. குருவுக்கு நம்மளை மாதிரி தான் சப்த தாதுக்களான உடம்பு தான் அவருக்கு இருக்குது இல்லையா. ஆனால் அவருடைய ஆன்மா இருக்கே, இந்த ஆன்மாவை தன்னுடைய நிலைக்களமாக கொண்டு அவர் வந்து சிவபெருமான் அருள் செய்யும் பொழுது தான் அதுதான் உண்மையான ஞானம் வருகிறது. ஆனால் ஞானம் வந்து குருவிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஞான குரு வர்றாரு, ஞானம் வந்து குருவிட்ட இருந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரல, அவருடைய சந்நிதி, அதாவது அவருடைய சந்நிதியில் வருது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னாங்க, இப்போ சூரியன் படுகிறது, சூரியகாந்த கல், ஒரு அருமையான உதாரணம் சொன்னேன். ஞானம் வருவதற்கும் அந்த குரு வருவதற்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லும்போது சித்தியாரில் சொல்கிறாரு, சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாவோல் ஆரியாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். அதாவது சூரியகாந்த கல்லுன்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல் மேலே சூரியனுடைய கிரணங்கள் படும்பொழுது நெருப்பை கக்கும். சூரியகாந்த கல்ல நெருப்பு வரும். அந்த நெருப்பு எங்கேருந்து வருதுன்னா கல்லுக்குள்ளே இருந்தால் வருது, சூரியன்ட்டு வரல. அதுக்கு பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடிய நெருப்பு சூரியனுடைய கிரணங்கள் பட்ட உடனே அந்த சூரியகாந்தக்கள் நெருப்பை கக்குது. அந்த நெருப்பு சூரியன்ட்டு வரல, ஆனால் சூரியன் சந்நிதி இல்லாமே வராது. சூரியனுடைய ப்ரெசன்ஸ் வேணும், ஆனால் சூரியன்ட்டு வரல. அதே போல தான் ஞானகுருடைய ப்ரெசன்ஸ் வேணும், ஆனால் ஞானகுருட்டு நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு ஞானம் வரல. நமக்கு ஏற்கனவே பல பிறவிகள் செய்த சரீகிரியா யோகங்கள் தான் ஞானத்தை கொடுக்கிறது. ஆனால் சூரியன் எப்படி சூரியன் சந்நிதி இல்லாமல் அது நெருப்பை கக்குதோ, நெருப்பு கக்காதோ, அதே போல தான் இந்த ஆன்மா ஞானத்தை அடைய முடியாது. அது திருமூலர் அப்படி தான் சொல்கிறார், சூரிய காந்தமும் சூழ்வஞ்சும் போலவே. சூரிய காந்தம் சூழ்வஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல ஆரியன் தோற்றமுன் அற்ற நலங்களே. இது திருமந்திரம். இதே திருமந்திரத்தான் சிவஞான சித்தியாரில் இதே கருத்தை விரிக்கிறார். அது என்ன பாட்டு? சிவஞான சித்தியில் சூரியகாந்த கல்லினிடத்தே 8ஆம் சூத்திரம், சூரியகாந்த கல்லினிடத்தே, அதை நான் எடுத்து பாருங்களேன். சித்தியார் சித்தியார் அது அகரவரிசை இருக்கு இல்லையா, அது நம்பர் இருக்கா? அதில் 150வது பாடலாம் இல்லை, 100 பக்கம் பாருங்க. படிங்களேன், எந்த சத்தமாக படிங்களேன். 30வது படிங்களேன், எந்த நீங்களே சத்தமாக படிங்களேன், எல்லாரும் கேட்குறாங்க. சூரியகாந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்று இடச்சோதி தோன்றுமாவோல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவின் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்ற தானும் தோன்றும் தொல்லுலகமெல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் என்றும் நின்றெல்லாம் உன்னிகள் கண்டு தோன்றும். 230. இப்போ அந்த பாடலை வைத்துக் கொள்ளுங்க. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, அதை எப்படி பதம் பிரிக்கணும்னு. அந்த பாட்டெல்லாம் கவனிங்க. சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாவோல். நான் எப்படி பிரிக்கிறேன் பார்த்தீங்களா?
ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகமெல்லாம் தன்னுள்ளே தோன்றும். நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும். என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த அங்க இங்கேயும் பாருங்க ஒரு விஷயம். ஆரியன் இந்த வார்த்தை வருது பாருங்க. இந்த ஆரியன் திராவிடன் எங்க போனாலும் வந்துடுது. இங்க ஆரியன்கிற வார்த்தை யாருக்கு சொல்லாத பார்த்தீங்கன்னா ஞான குருவுக்கு தான் ஆரியன்கிறார். தெரியுதுங்களே, நம்முடைய திருமுறைகள்லையும் சரி சாஸ்திரங்கள்லையும் சரி ஆரியன்கிற வார்த்தை இறைவனுக்கும் ஞான குருவுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. மங்கோலியால இருந்து வந்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆரியன் என்ற வார்த்தைக்கு என்ன சொன்ன தமிழ் அகராதியில ஆரியன் என்ற வார்த்தைக்கு நிகண்டுல என்ன பொருள்னா அப்பழுக்கு இல்லாதவன். அது வந்து ஜாதி பற்றியோ இனம் பற்றியோ மொழி பற்றியோ வரவில்லை. அதான் ஆரியன் என்பது எந்த விதமான அப்பழுக்கு இல்லாதவன். அது இறைவனுக்கு தான் அது பொருந்தும். அது ஞானாசிரியருக்கு உபச்சாரமாக சொல்லப்படும். ஏன்னா அவர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காடு தானே அவங்களுக்கு சொல்லப்படும். ஆரியன்கிற வார்த்தைக்கு நேர் ஆப்போசிட் வந்து பூரியன். தமிழ் மொழியில் ஆரியனுக்கு ஆப்போசிட் திராவிடன் இல்லை, ஆரியன் பூரியன். எல்லா தீய குணங்களும் இருக்கிறவனுக்கு பேர் பூரியன், எல்லா நல்ல குணங்களும் இருக்கிறவன் பேர் ஆரியன். அதனாலதான் திருவள்ளுவர் பூரியன்கிற வார்த்தையை 2 இடத்துல பயன்படுத்துறார். திருவள்ளுவரே பயன்படுத்துறார், பூரியார் கண்ணும் உள. என்ன நுட்பம் பாரு. இதெல்லாம் முறையா கேட்கறதுனாலதான் நம்ம ஏதோ வைத்துக்கொண்டு அப்படின்னு, அதாவது அதாவது மரியாதைக்குரியவங்க எல்லாத்துக்கும் ஆரியன் தான். அதாவது அவங்க மெத்தட்லையும் அப்படிதான் இருக்குது, வடநாட்டு மெத்தட்லையும் அப்படிதான் இருக்குது. ஜெர்மன்ஸையும் ஆரியன் சொல்றாங்க. ஜெர்மன் ஹிட்லர் குரூப்பும் ஆரியன். ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். தோன்ற துரியனாம் சிவன் தோன்றும். அப்ப என்ன தோணுமா, இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வேற, இந்த உயிரை இயக்குன இறைவன் வேற. அதனால தூரியனாம் சிவனும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அது என்ன அர்த்தம் தெரியுமா? தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அப்ப என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆன்மா சர்வ லோகங்களையும் வியாபித்திருக்கிறது. அது தெரியுமா? இதுவரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஆன்மா இஸ் கன்ஃபைன்ட் டு அவர் பாடி. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே போயிட்டு இருக்கோம். எல்லா காரியங்களும் நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உயிர் உடம்புக்குள்ள மட்டும் இல்லை, வெளியிலேயும் இருக்கு. இந்த ஆன்மா வந்து எல்லா லோகங்களிலும் வியாபித்திருக்குங்கிறது தெரியுமா? அதனாலதான் தொல் உலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். ஆன்மாவுக்குள்ளதான் உலகம் இருக்கு, உலகத்துக்குள்ள ஆன்மா இல்லை, தன்னுள்ளே தோன்றும். அங்க என்ன சாமி எழுதுவார், உரை எழுதும்போது அங்க எழுதுவாரு, ஒரு ஞானாசிரியன் வந்து உபதேசம் செய்யும் பொழுது அந்த ஞானாசிரியன்ட்டு ஞானம் உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரல. ஞானம் எங்கிருந்து வருது? பொட்டன்ஷியலா வித்தின் யுவர் சோல். அது அவருடைய சந்நிதியில வருது. அந்த சூரியகாந்த கல் எப்படி சூரியனுடைய சந்நிதியில் நெருப்ப கக்குமோ அது போல. அது திருவருட்பயன்லையும் வரும். திருவருட்பயன் இந்த கருத்து சொல்றேன். நற்கள் பானு ஒளிய அனல் படின் சொல்ல திருவருட்பயன்ல எல்லா இடத்துலையும் வரும். பாடல் நம்பர் எனக்கு மறந்து போச்சு. அதே கருத்து வருது, திருவருட்பயன்லையும் வருது. சன்னியாசி ஞானம், அது நம்பர் என்ன? ஞானம் இவன் ஒளிய நன்னீடும் நற்கணல் பானு நற்கள் பானு ஒளிய அனல்படி. பானு ஒளிய படி. சூரியன் இல்லாம சூரியனுடைய இல்லாம அனலை நெருப்பு சூரியகாந்த கற்குமானால் இப்படி சொல்ற ரிவர்ஸ்ல வர்றேன். அந்த ஞானாசிரியம் இல்லாம ஞானம் வரும். திருவருட்பயன்லையும் அது வருது. எல்லாமே
அதை சாமி எழுதும்போது சொல்வார், ஆசிரியன் நூற்பொருள் உரைக்கும்படி ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு சென்று பற்றுவது. சாமி எழுதுகிறார். எப்படி அவங்க ஒரு பெரிய நூல்களுக்கு அந்த ஞானிகள் பார்க்குற பார்வை தான் வித்தியாசம். இப்போ இதே பாருங்கள், இந்த இப்போ நான் சொன்ன இந்த திருச்சதகம், அந்த இதை நம்மளும் தான் படிக்கிறோம், திருவாசகத்தையும் நம்ம எத்தனை நேரம் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த உண்மை நமக்கு புலப்படுதா? அங்கே சொன்னது முதல் உற்பவம், இங்கே சொன்னது புனல் உற்பவம் நமக்கு தெரியுதா? இல்லையா? மிச்சதின்றியே விலகி செய்வாய் என்ற முதல் உற்பவம், பின்னாடி சொல்றது புனல் உற்பவம் நமக்கு தோணுதா? திருவாசகத்தை படித்தா அது தோணாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த பாடலை ஒரு ஞானி பார்ப்பதற்கும் நீ பார்ப்பதற்கு வித்தியாசம் இருக்குது. அதனால தான் திருவாசகம் ஓதற்கு எளிது, உணர்தற்கு அரிது. திருவாசகத்தை ஓதலாம் நீ, அவ்வளோதான். உணர முடியுமான்னா முடியாது. திருவாசகம் ஓதற்கு எளிது, உணர்தற்கு அரிது. அப்படி ஒரு சிறப்பு. அதனால் சொல்கிற, ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு பற்று சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அறுத்தற் பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார். விளக்கம் அப்படின்னு தான் உரை. ஞானிகளுடைய உரைங்கிறது ஆசிரியன் அந்த நூற்பொருளை உரைக்கும்படி ஆசிரியன் ஞானமே வானாக்கனுக்கு வரல. ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அறுத்தற் பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார். சிவஞான சித்தியாருக்கு அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரையும், சிவாக்கிரர்களுடைய உரை, ஞானப்பிரகாசருடைய உரை, அது பெரிய. பின்னாடி வந்து திருவிளங்கம் பிள்ளை. அவர் இவ்வளோத்தையும் சிவஞான சுவாமிக்கு அப்புறம் தான் அவருடைய 60 உரை. நம்ம திருவிளங்கம் பிள்ளை உரை எழுதுகிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி 6 உரை இருக்குது. இவருக்கு ஒரு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரையை அதை எடுத்துக்கொண்டு அப்படியே நமக்கு விளக்குறார் திருவிளங்கம் பிள்ளை. அந்த திருவிளங்கம் பிள்ளையுடைய உரை ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அதோடு அவருடைய நிறைந்த கல்வி, அவருடைய வடமொழி, ஆங்கில அறிவு இன்னும் துணை செய்யுது. அதனால எப்பயுமே அந்த பல மொழி புலமை இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியாக விளக்கிடுவாங்க. அது ஒரு ஆற்றல். அதனால் பின்னாடி வந்து 6 பேருடைய உரைக்கு அப்புறம் சிறந்த உரை திருவிளங்கம் பிள்ளை உரை தான், சிவஞான சித்தியார். அப்படி ஒரு மாணிப்பாய், உங்கள் எல்லாம் உங்கள் மாணிப்பாயில் தான் அவதாரம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அது எவ்வளோ பெரிய எப்பேற்பட்ட ஸ்காலர்ஸு, எப்படியெல்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாரம்பரியம்லாம் தெரியாமல் தான் நாம் வந்து யார் இதில் உரையெல்லாம் கேட்டு இல்லை, எப்படிப்பட்ட ஒரு நிலை. அதுபோல் அந்த அந்த வர வர அந்த சைகிரி யோகத்தை செய்யும் பொழுது அந்த பொறுப்பு அவர் எடுத்துக்கிறார். நீ ஒழுங்காக சைவனை வழிபட்டு வந்தால் உன்னுடைய ஞான குரு, உன்னுடைய தவத்திற்கேற்ற குருவை அவர் வந்து அவரே கூட்டு வைப்பார். அவர் வந்து தான் அறிவிக்கணும். உன்னையே நீ அறிவாய், தன்னை அறி எல்லாம் சொன்னாங்களே, அதுதான் நம்ம ஆன்மா எப்படிப்பட்டதுங்கிறது ஞான குரு தான் அறிவிக்க முடியும். அப்படி வரும்போது ஆன்மாவுடைய சொரூப லட்சணத்தை அறிய முடியுது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது இந்த வகையில் இன்றைக்கு ஓரளவுக்கு பல செய்திகளை பார்த்துருக்குறோம். அப்புறம் இந்த உதாரண வெண்பாக்கள் நிறைய வரும். உதாரண வெண்பாக்களில் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நம்முடைய மெய்கண்டாரே அது காட்டுறேன். அதாவது சில உண்மைகளை வந்து ஒரு உலக நடையில் வைத்து நமக்கு விளக்குறேன். அப்படி வந்து இதில் நிறைய விஷயங்களை சொல்வேன். அதோடு அந்த பாட்டில் முக்கியமான குறிப்பு, அந்த அன்றே என்பது அசை என்றும் கொள்ளலாம் தமிழில், இல்லைன்னா அன்றே நிற்கும், அனாதியே நிற்கும் என்றும் கொள்ளலாம். ரெண்டும் சொல்லியிருக்கேன். அன்றே என்பது அசையாமல் வரும். அசைங்கிறது செய்யுள் ஓசைக்காக வர்றது, அதுக்கு பொருள் கிடையாது. அப்படி வந்தால் இலக்கணம் அதுக்கு பேர் அசை. அது ஓசைக்காக வராது. இல்லைன்னா அந்த சூத்திரத்தில் ஓசை வராது. நிற்கும் அன்றேன்னு சொல்லும்போது அந்த ஓசை நயம் வருது. அதனால் அது வந்து அசை என்பது என்னன்னு கேட்டால் யாப்புக்கும் ஓசைக்காக வருவது. ஆனால் அதற்கு என்று ஒரு பொருள் கிடையாது. ஏன்னா செய்யுள் வரும்போது யாப்பு முக்கியம், ஓசை முக்கியம், ரெண்டையும் வைத்துக்கொண்டு அதெல்லாம் அசை. இந்த அசை அப்படிங்கிறதுக்கு தான் அவர் இங்கிலீஷில் என்ன சொல்லுவார், ஈஃபோனிக் இன்க்ரிமெண்ட். அசை அதுக்குள்ளே இங்கிலீஷ் வார்த்தை ஈஃபோனிக் இன்க்ரிமெண்ட். EUPHONIC ஈஃபோனிக் இன்க்ரிமெண்ட். போப்போட டிரான்ஸ்லேஷன். அப்போ என்ன இலக்கணம் படிச்சிருக்காரு பாருங்க. அது எப்படியெல்லாம் அந்த மொழியை வந்து என்னமா படிச்சிருக்கிறாங்க பாருங்க. இன்க்ரிமெண்ட்
இப்ப அன்றே நிற்கும் என்று பொருள் முடியாதா? அன்றே நிற்கும் அன்றே சொன்னா, நிற்கும். அன்றே நிற்கும் என்றால் அனாதியே நிற்கும், அப்படியும் சொல்லலாம். அது அது அப்படிதான் சாமி சொல்றேன். அன்றே நிற்கும் அனாதியே நிற்கும் என்று வைத்துக்கலாம். அசை என்று கொள்ளுவாரும் உடன். அதாவது சிலது என்ன பண்ணா அசை என்று கொண்டாலும் வந்து அந்த எப்பொழுதுமே எப்போ தப்பா சொல்லுவாங்கன்னா, சித்தாந்தத்துக்கு விரோதமா பொருள் வந்ததுன்னா அது கூடாதுன்னுவாங்க. உரையாசிரியர்களில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, அப்படியும் சொல்லலாம், ஆனாலும் அது அன்றே நிற்கும் என்று சொல்லுவதுதான் சிறப்பு. ஏன் அசை என்று கொள்ளுவாரும் உடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதான் அவருடைய அந்த கமெண்டேட்டர்ஸ் உடைய அது ஒரு ஸ்டைல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு செய்தியை சொல்கிறேன். அது கண்டிப்பாக சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு முறை விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க. விவேகானந்தர் அது இந்த சுவாமிகளுடைய வரலாற்றில் கூட விவேகானந்தர் 1897 என்னவோ சிவயோக சுவாமிகளே சந்திப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. விவேகானந்தர் வந்து ஜாஃப்னாவுக்கு வரும்பொழுது சிவயோக சுவாமி விவேகானந்தரை மீட் பண்ணதாக வருது. சிவசாமி அவருடைய கூட்டத்தில் பங்கு அப்பொழுதே ஒரு சிங்கம் போல அப்படி சொல்லார். அவர் வந்து மேடையில் இது பண்ணி ஒரு சிங்கம் உலாவுவது போல இருந்ததுன்னு சொன்னாராம். யாரு? யோகசாமி விவேகானந்தரை பற்றி. அதாவது அவருடைய எருடிஷன், அவருடைய ஸ்காலர்ஷிப்பு அது ரொம்ப சிறப்பு. ஆனால் அவர் வந்த மரபு வந்து கொஞ்சம் அந்த வேதாந்த மரபுலேயே லீலாத்வைதம் அப்படிங்கிறது. அந்த அத்வைதத்தில் அந்த அவர் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறது லீலாத்வைதம்னு பேர். எல்லாருமே இந்த அத்வைதத்தை வைத்து கொண்டு தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாக உலக நடையில் எனக்கு என்ன தோணுதுன்னா, அத்வைதம் என்பது ஆதிசங்கரர் தான் கண்டுபிடிச்ச ஒரு உத்தின்னு சொல்லி பெரும்பாலும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா. ஆனால் நாம் வந்து அந்த வார்த்தைக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அந்த மெத்தேடுக்கு தான் சுத்தாத்வைதம்னு பேர். அதை வேணால் குறித்து கொள்ளுங்கள். அதாவது அந்த மூல வசனத்தில் வேறுபாடு இல்லை. நான் சொன்னிலே காலைல காமிச்சு அந்த உபனிஷத்தில் வர்றது ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம், அதில் வந்து ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய ஆதிசங்கரர் அவர் சொன்ன இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா கேவலாத்வைதம். அதுக்கு பேர் கேவலாத்வைதம். இந்த அடை இருக்கே, அடை வந்து அவங்க கொடுக்கல. அதாவது அந்த உபனிஷத்துல அடை வரல. உபனிஷத்துல கேவலாத்வைதம் வராது, விசிஷ்டாத்வைதம் வராது, துவைதம்னு வராது. அங்கே அத்வைதம் தான் வருது. அதுக்கு இவங்க கொடுத்த விளக்கங்கள் வரும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, தத்துவ உலகத்தில் அதுக்கு ஒரு பேர் சூட்டினாங்க. வாட் சங்கரா இன்டர்பிரட்டட், அதுக்கு என்ன சொன்னாங்க, கேவலாத்வைத்தம். ராமானுஜர் இன்டர்பிரட் பண்ணார் இல்லையா, அதுக்கு தான் என்ன சொன்னாங்க, விசிஷ்டாத்வைத்தம். விசிஷ்டாத்வைத்தம். மாத்துவர் பண்ணார்ல இன்டர்பிரட்டேஷன், அதுக்கு தான் துவைத்தம். துவைத்தம். அப்புறம் நீலகண்ட சிவாச்சாரியார் கொடுத்த இன்டர்பிரட்டேஷனுக்கு தான் சிவாத்விதம். அது சிவாத்விதம். சுத்தாத்விதம் அதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் கொடுத்ததான் சுத்தாத்வைதம். அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, சுத்தாத்வைதம்னா சுத்தமான அத்வைதம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு விளக்கம். சுத்தாத்வைதம்னா என்னன்னு கேட்டா, அத்வைத ஆசிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அத்வை சாந்தோபனிஷத் சொன்னபடி அப்படின்னு அர்த்தம். அந்த சுத்த அத்வைதம் என்பது அடை இல்லை. அத்வைதம் என்ற வார்த்தைக்கு அடை இல்லை. அது என்னன்னு கேட்டா, யாதானும் ஒன்றால் விசேடிக்கப்படாது நிற்றலை அப்படிங்கிறது. அது ஆங்கிலத்தை சொன்னா, அதாவது தமிழ்ல சொல்றதை விட இங்கிலீஷ் சொன்னா புரியும். அவர் என்ன எழுதுவாரு, சுத்தாத்வைதத்துக்கு சுவாமி என்ன எழுதுவாரு, யாதானும் ஒன்றால் விசேடிக்கப்படாது நிற்றலை. அதாவது அது இங்கிலீஷ்ல சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்வைதா ஆஸ் கன்வேட் பை சாந்தோக்கிய உபனிஷத். அத்வைதா ஆஸ் கன்வேட். அந்த சுத்தம் வந்து அத்வைதம் இல்லை. அதை விரிக்கும் போது எப்படி விரிக்கணும்னா, சுத்தாத்வைதம் என்ற வார்த்தை எப்படி விரிக்கணும்னு கேட்டா, சுத்தமான அத்வைதம் விரிக்கக்கூடாது. சுத்தம் என்ற அத்வைதம். அலையாஸ், இங்கிலீஷ்ல அலையாஸ் போடுறீங்களா, அலையாஸ். சுப்பிரமணியன் என்ற சுரேஷ், சுப்பிரமணியன் அலையாஸ் சுரேஷ் அப்படின்னா ஆடு ரெண்டு இல்லை, ஒண்ணுதான். சுத்தம் என்ற சொல்லும் அத்வைதம் பொருளை தரும்.
கரெக்ட். அதாவது அந்த அடை இல்லாமல், அதனால தான் தாய்மான சுவாமி சொல்லுறது புனிதம் என்னும் அத்துவிதன்னு. இதெல்லாம் எப்படி ஞானிகள் இந்த வார்த்தைகளை எப்படி கையாளுறேன்? புனிதம் எனும் அத்துவித. அது அந்த அந்த உபனிஷத்து எப்படி பொருள் கொள்ளுகிறதோ அதே போல. இப்போ கீதா ஆசிட்டிஸ் எழுதியிருக்கார் இல்லையா, பிரபுபாதா எழுதுறாரு, கீதா பகவத்கீதா ஆசிட்டிஸ். அது அது சொன்னா இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரியுது இல்லையா, அதே போலதான் அத்வைதா ஆசிட்டிஸ். யாதானும் ஒன்றால் விசேடிக்கப்படாது நிற்றலை. அது உள்ளது உள்ளபடி. உள்ளது உள்ளபடி. அதுதான் என்னன்னு கேட்டா, அத்வைதம் நம்முடைய சித்தாந்த ஞானிகள் சொன்ன முடிவு என்னன்னா, அத்வைதம் என்பது பொருள் உண்மையை குறிக்க வந்த சொல் இல்லை, சம்பந்த விசேடனத்தை உணர்த்துவதற்கு. அத்வைதம்ங்கிற சொல் வந்து it points out the relationship between the God and the soul. அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அத்வைதம்னு சொன்னாங்களே ஒழிய பொருள் ஒன்றா ரெண்டாம் அதுக்கு வர்றது இது இல்லை. அது ஏகம். அது ஏகம்ங்கிறத அதுக்கு பொருள் உண்மையை குறிப்பதற்காக வந்த சொல். இது வந்து ரிலேஷன்ஷிப்பை குறிப்பதற்காக வந்த சொல் என்பது தான் மெய்கண்டார் கொடுத்த விளக்கம். அதை தான் ஞானிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் சரி என்று ஏற்றுக்கொண்டார். அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ இதை கேட்டாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று, டாக்டரோட அதை குறித்து வைத்துக் கொள்ளலாம், நீங்கள் ஜெராக்ஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். அதாவது விவேகானந்தர்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஆரியஸ் ஹவ் இன்வேடட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு விவேகானந்தர் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வார். அண்ட் வாட் யுவர் யூரோப்பியன் பண்டிட் சே அபவுட் த ஆரியன்ஸ் ஸ்வீப்பிங் டவுன் from some foreign land, snatching away the lands of aborigines and settling in India by exterminating them, are all pure nonsense, foolish talk. Strange that our Indian scholars too say amen to them. ராமாசாமி போட்டாங்களாம் இந்தியன் ஸ்காலர்ஸ். எப்படி அடிக்கிறார் பாருங்க. Strange that our Indian scholars too say amen to them, and all these monstrous lies are being taught to our boys. This is very bad indeed. In what Veda, in what Sukta do you find that the Aryans came to India from foreign country? கேட்குறேன். இது வேதம் படித்தவனுக்கு போது அப்படியே கருத்து சொல்லிடுறாரு. வேதம் படித்தவனை பார்த்து அடுத்த கேட்குறேன். In what Veda, in what Sukta do you find that the Aryans came to India from a foreign country? Where do you get the idea that they slaughtered the wild aborigines? What do you gain by talking such nonsense? எப்படி அடிக்கிறார் அப்படியே விவேகானந்தர் சொல்லுது. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ கொள்கை அளவில் சித்தாந்தத்துக்கும் அவருக்கும் வேறுபாடு இருக்குது. ஆனாலும் இந்த விஷயத்தில் இந்தியன் ஸ்காலர்ஸ் யாருமே ஒத்துக்கலை. அதாவது நம்ம வந்து ஒரு செயின்ஸுங்கிற அளவில் வைக்கிறோம் இல்லையா, சில பேரை ரிசர்ச்சுங்கிறோம், சில பேரை செயின்ட்டுங்கிறோம். இப்போ சிவசாமியை போய் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? அது வேறு. அது இறைவன் அருளால் பேசுகிறதுங்கிற வேறு, ரிசர்ச் பண்ணுறது வேறு. அதில் இந்த நாம் வைக்கக்கூடிய அந்த அருளாளர்கள்னு சொல்லக்கூடிய வரிசையில் வந்து யாருமே அந்த கருத்தை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. நாட் ஓன்லி சித்தாந்தா ஸ்காலர்ஸ், வேதாந்தா ஸ்காலர்ஸு அண்ட் எல்லா ஸ்காலர்ஸுமே அது வந்து ஒரு தவறான கொள்கை. அதை சொன்னவங்க யார்? யூரோப்பியன் பண்டிட்ஸ்னே சொல்ல இருக்காங்க. யூரோப்பியன் பண்டிட்ஸ் சில பேர் இந்தியாவை பற்றி அறகுறையாக படித்தவன் சொல்லி வச்சது. அதை வைத்துக்கொண்டு அதே போல தான் அவர் இயற்கையை தெய்வமாக வணங்கினார். இவன் நினச்சிக்கிறான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க, காயத்ரி மந்திரத்தை சொல்கிறான். இங்கிலீஷ்காரன் என்ன பார்த்தான்னா சூரியனை வணங்குறான்னு நினச்சிக்கிட்டான். அதனால் இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா இயற்கையவே கடவுளாக வணங்கினார்கள், சூரியனை வணங்கினாங்க, சந்திரனை வணங்கினாங்க அப்படின்னு என்ன நினைக்கிறேன். அதை வச்சு ஒரு அர்த்தம் பண்ணிவிட்டான். ஆனால் காயத்ரி மந்திரம் அப்படி சொல்லலை. என்ன சொல்லுதுன்னா, அங்கே காயத்ரி மந்திரம் சொல்லுவது என்ன? தத் சவிதுர் வரேண்யம் தான் சொல்லுது. சூரியனை பார்த்து வணங்கணும். ஆனால் சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம்னு தான் வருது. அது சூரியனுக்கு வணக்கம்னு வரல. அது ஒன்று இங்கிலீஷ்காரனுக்கு புரியலை. சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும், சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம்னு சொன்னாங்க. இதை பார்த்தவன் இவன் நினச்சிக்கிட்டான், இங்கிலீஷ்காரன் அறகுறையாக படித்தவன், இது சூரியனை தான் வணங்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டான். சூரியனை கடவுளாக நினைத்து வழிபடுகிறார்கள்
ஆகவே அதுதான் ஆரிய வழிபாடு. ஆனால் காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுது? சூரியனுக்கு வணக்கம்னு இல்லை. என்ன சொல்லுதுன்னா தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமை. அந்த சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம் தான் இருக்கு. அப்ப அது காயத்ரி மந்திரமும் சைவத்துக்கு உடன்பாடு தான். ஆனால் காயத்ரி மந்திரம் உபநயனம் பெற்றவர்கள் சொல்வதற்கு, அதான் சைவம் என்ன சொல்லுதுன்னா காயத்ரியினுடைய உட்பொருளும் அது சிவபெருமானதான் புகழுது. அதான் உயர் காயத்ரிக்கு உரிப்பொருளாகலே கரதத்தை சிவாச்சாரியார் சொல்றார். காயத்ரி மந்திரமும் யாரை புகழுதுன்னா சிவபெருமானதான் புகழுது. ஆனால் உபநயன பேருடையாருக்கு அது சிறப்பு, தீட்சை பேருடையாருக்கு அஞ்செழுத்து மந்திரம், அவ்வளவுதான். காயத்ரி என்று சொல்லு காயத்ரிங்கிறது என்னன்னு கேட்டா அந்த பிரம்மாவுடைய 3 சக்திகள் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி. அந்த சரஸ்வதி கலைகளுக்கு அதிபதி. சாவித்ரி ஒரு ரோல் பிளே பண்றா, காயத்ரி ஒரு ரோல் பிளே பண்றா. அதனாலதான் அந்த பிரம்மாவுடைய 3 சக்திகளாக சொல்வது உலக கலைகளுக்கெல்லாம் சரஸ்வதி தான். ஆனா இப்ப நமக்கு அந்த பசுவினுடைய சாணத்தை தாமரை இலையில பிடிச்சு அதிலிருந்து விபூதி தயார் பண்ணுறதுங்க கற்பம், உபகற்பம், அணுகற்பம் இருக்கு இல்லையா? அப்போ சொல்லும் பொழுது அந்த பசுவினுடைய சாணத்தை தாமரை இலையில தாங்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய மந்திரம் கோ சாவித்ரி மந்திரம். அது சாவித்ரி. அதாவது அதுக்கு தான் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன்னர். முழுநீருன்னா என்ன அர்த்தம்? முழுங்கிறது அந்த சைஸுக்காக சொன்னதில்லை. முழுநீர் நெத்தி நிறையா பூசினா முழுநீர் இல்லையா, இப்படி பூசினா அரை நீர், இப்படி பூசினா கால் நீர்னு அர்த்தமா? முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். சேக்கிலார் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த சுந்தரருடைய வாக்குக்கு சேக்கிலார் என்ன சொல்றாரு அதை பாரு. உனக்கு என்ன தோணுதுன்னு பார்க்காத. அதுக்கு தானே நூல்களை படிக்கணுங்கிறது. முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன்னர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த முழுநீர் பூசிய முனிவர் புராணம் அவர் பாடுறார் இல்லையா சேக்கிலார். இப்போ சேக்கிலார் என்ன இன்டர்பிரட் பண்றார் என்றால் அந்த கற்பம், அணுகற்பம், உபகற்பம், அகற்பம் என்று 3 வகையாக திருநீர் தயாரிக்கப்படும். அதுல அந்த கற்ப விபூதி இருக்கே அதுதான் அதிக பலனை கொடுக்கும். அதைத்தான் முழுநீர்னு சொல்றார். அந்த சுந்தருடைய வாக்குக்கு சேக்கிலார் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு பெரிய புராணத்தை படிச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா இப்போ நீயே அறிஞராயிருக்கும். அந்த சுந்தர வாக்குக்கு இவர் என்ன சொல்றாருன்னா அந்த 4 வகையில கற்ப விபூதி மிகவும் சிறந்தது. அந்த கற்ப விபூதி முழு பயனை தரும். அதுல முழு பயனையும் தருகின்ற திருநீர் முழுநீர். முழு பயனையும் தருவது. அது சைஸ் பற்றி வரல, பயன் பற்றி வந்தது. ப்ரொடியூசிங் த டிசைர்டு ரிசல்ட். இங்கிலீஷில் எஃபிகேஷியஸ்னு ஒரு வார்த்தை தெரியுமா? எஃபிகேஷியஸ், ப்ரொடியூசிங் த டிசைர்டு ரிசல்ட்ஸ். அந்த கற்ப விபூதி என்னன்னு கேட்டால் அது அந்த பசு அது அஷ்டமி என்னென்ன திதியில், அஷ்டமி திதி, அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி அன்றைக்கு அந்த பசு ஈணுகின்ற கோமயத்தை தாமரை இலையில கீழே விழாமையே பிடிச்சு அப்பொழுது அந்த பிடிக்கும் பொழுது அது கோ சாவித்ரி மந்திரத்தை ஜெபித்து அதை எடுத்துக்கொண்டு அப்புறம் பஞ்சபிரம மந்திரங்கள்னால அந்த உருண்டை எப்படி பிடிக்கணும், எப்படி தகிக்கணும், எப்படி உருண்டை பிடிக்கணும், உருண்டை பிடிச்சப்போ தான் தகிக்கணும், உருண்டை பிடிச்சி எப்படி தகித்து எப்படி அது மாதிரி தயார்பட்ட நீர் இருக்கு பாருங்க, அதான் கற்ப விபூதி. அந்த கற்ப விபூதியை தான் சுந்தரர் என்ன சொல்றாரு? முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேங்கிற. அப்படிதான் சேக்கலார் விளக்கம் சொல்ல. அங்க கோ சாவித்ரி மந்திரம். அதே போல காயத்ரி மந்திரங்களுக்கு என்னன்னு கேட்டா எல்லாத்துக்கும் காயத்ரி உண்டு. காயத்ரிங்கிறது ஒரு யாப்பு, அவ்வளவுதான். சான்ஸ்கிரிட்ல காயத்ரிங்கிறது 24 எழுத்துல சொல்ற ஒரு மந்திரத்துக்கு காயத்ரின்னு பேரு. அந்த மந்திரத்தினுடைய பலனை கொடுக்கின்ற சக்திக்கு பேரு காயத்ரி தேவி. அதையும் நம்ம ஸ்டைலாக வச்சுக்கிறாங்க. காயத்ரிங்கிற பேர் இப்போ நவீன இப்போ மாடர்ன் ஸ்டைல் நேமில் அது ஒன்று இப்போ
24 நம்முடைய பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இப்போ கட்டளை கலித்துறைன்னு சொன்னால் 16 எழுத்து இருக்கணும், 17 எழுத்து இருக்கணும், கணக்கு இருக்கு இல்லையா? கட்டளை கலித்துறை அப்படின்னு ஒன்று சொன்னால் அது நேர செயல ஆரம்பித்தா 17 எழுத்து, நிறைய செயல ஆரம்பித்தா 17 எழுத்து அப்படிலாம் இருக்கணும், கணக்கு இருக்குது. அதே போல் தான் காயத்ரி ஒரு யாப்பு. அது அந்த காயத்ரி மந்திரனுடைய பலனை கொடுக்கின்றவள் காயத்ரி தேவி. ஆகவே காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி இந்த மூன்று விதமான சக்திகள். அதே போல தான் பிராமி, வைஷ்ணவி, ரௌத்ரி. அதாவது காலையில் நீங்கள் அனுஷ்டானம் பண்ணும் பொழுது நாம் தியானம் பண்ண வேண்டியது பிராமி தேவி. மத்தியானம் வரும் பொழுது வைஷ்ணவி, இரவில் ரௌத்ரி. இது அனுஷ்டானத்தில் அந்த தியானத்தில் வரும். அது மாதிரி ராத்திரின்னு பேர். நைட்டுக்கு ராத்திரின்னு ஏன் பேர் வந்தது? ரௌத்ரி என்ற சக்தியினாலே இயக்கப்படுவதனால ராத்திரின்னு பேர். எல்லாமே காரண பெயர் தான். ஒன்று ரூட்டுக்குள்ள எல்லாம் ரிலிஜியன் பேஸ்டில் தான் வச்சுருக்கிறாங்க. நாம் அப்புறம் எப்படியோ வச்சுக்கிட்டோம். காயத்ரி மந்திரம் வீட்டில் போகிறத பற்றி அதாவது காயத்ரி மந்திரம் உயர்ந்த மந்திரம் தான். அதுக்குள்ளே பொதுவாக மந்திரங்களை ஜெபிக்கும் பொழுது அந்த அதிதேவதை தியானம் ரொம்ப முக்கியம். அதிதேவதை நினைந்து கொண்டு அதுக்கு உபநயனம் பெற்றுக்கொண்டு, எப்படி நம்ம தீட்சை பெற்றுக்கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னால் சிறப்புன்றோம்லே, அதே போல தான் உபநயனம் பெற்றுக்கொண்டு ஜெயிப்பது சிறப்பு. அது பிராமணருக்கு தான் உரியது. உபநயனம்ன்றது பிராமணர் இல்லை. உபநயனம் என்பது அதாவது மகாசைவர்கள். ஞான சம்பந்த பெருமானுக்கு உபநயனம் இல்லையா? மகாசைவர்கள் அந்த உபநயனத்திற்கும் தீட்சைக்கும் உரியவர்கள். மரபொழியாக தான் மகாசைவர்கள்னு பேர். அந்த மகாசைவர் குலத்தில் தான் ஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணுறேன். பிராமணர் இல்லை, அந்தனர் தான். பிராமணர் சம்ஸ்கிருத வார்த்தை தான். பிராமணருங்கிற வார்த்தை இல்லை. அங்கே என்னென்னா உபநயனம் இன்றி சொல்லக்கூடாது. அதுதான் ஜாதி பற்றி இல்லை, உபநயனம் இன்றி சொல்லக்கூடாது. பஞ்சாக்கர மந்திரம் அப்படி தானே சொல்லியிருக்கு. தீட்சை இல்லாமல் சொன்னால் பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு. இதில் உபநயன பேருடையார் அப்படின்னு தான் சொல்றாரு. இதில் ஒரு சந்தேகம், மறைஞான சம்பந்தர் ஆமாம் ஆமாம், மறைஞான சம்பந்தர் வைதிகாந்தனர் தான். வைதிகாந்தனராக இருந்து அப்புறம் அதாவது மரபு வழியாகங்கிறத என்னன்னு கேட்டால், மரபுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது சைவம். ஆனால் அந்த மரபு என்னன்னு சொல்லணும் இல்லையா? மரபு அப்படிங்க ஏதாவது மரபு தானே பிறந்தாகணும். அந்த மரபு வழியாக வர்றது, அந்த மரபு வழியினால உயர்வு வரல. அதான் உள்ள பாயிண்ட். மெய்கண்டார் வேளாளர். அவருக்கு உபநயனம் கிடையாது, தீட்சை உண்டு. உபநயன பேரு வேதம் ஓதுவதற்கு அதிகாரம் தான் உபநயனம். ஆனால் நமக்கு நிர்வாண தீட்சையில் நமக்கு இது உண்டு, உபநயனம் உண்டு. நிர்வாண தீட்சையில் பூணூல் போட்டுருவாங்க. பூணூல் போட்டிருக்கேன். அதை சொல்லும் பொழுது சொன்னார்கள் விதி உண்டு. ஆமாம், அதாவது அந்த நிர்வாண தீட்சை பண்ணும்போது பூணூல் உண்டு. மரபுல கிடையாது. எப்பயுமே மரபுங்கிறது நம்முடைய, அதாவது இப்போ நம்ம பிறக்கும்போது நான் வெஜிடேரியனாக பிறக்கிறோம், வெஜிடேரியனை மேற்கொள்கிறார், அது ஒரு சிறப்பு தானே. மரபுன்னு ஒன்று வரும்ல தன்னால், யாருக்குமே மரபுன்னு ஒன்று உண்டு தானே. இப்போ சூளை சோமசுந்தர நாயக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மரபோடியாக வைணவர். அவர் தான் மறைவடிகளுக்கு சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர். ஆனால் அவர் சைவத்தினுடைய பெருமையை கருதி சைவத்துக்கு வராரு. அதனால் என்னன்னு கேட்டால், மரபோடி ஞானம் மரபுனால ஞானம் வர்றதில்லைன்னு தானே சித்தாந்தம் சொல்லுது. ஆனால் ஒரு ஐடென்டிட்டி உண்டு தானே. இப்போ நம்ம இலங்கையில் பிறந்தோம், நம்ம பிள்ளை கனடாவில் பிறகு, அப்போ என்ன ஆகுது? அப்போ அது கனேடியன் தானே, பை பர்த்து கனேடியன் தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ மேபி அ ஸ்ரீலங்கன், யுவர் சைல்டு ஹஸ் பீன் பார்ன் இன் கனடா. அப்போ அதுக்கு சட்டத்தில் என்னது? கனேடியன் தானே வரும் இல்லையா? அப்போ ஸ்ரீலங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே போல தான் உலகத்தில் ஜனிக்கும் போது ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ஜனித்து ஆகணும். ஏதோ ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு இனம்ங்கிறது தன்னால் வரும். அதை வைத்துக்கொண்டு மேன்மை கிடையாது. அதுதான் சைவம் சொல்லுது. ஆனால் பிறப்பினால் ஒரு வேறுபாடு வருமானா வரும். பிறப்பினால் ஒரு வேறுபாடு வரும்.
ஆனால் ஞானம் வந்து அதனால வந்த வேறுபாடுனால ஞானம் இல்லை. ஞானங்கிறது அது வேற. அதனால தான் அதை உறுதிப்படுத்தினது தான் இப்போ உயர்ந்த குலம். அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் மெய்கண்டார் உதித்த குலத்தை விட உயர்ந்த குலம். ஆனால் தீட்சை யார்கிட்ட வாங்கிக்கிறாரு? கேட்டு வாங்கிக்கிறாரு. அதே போல காசிவாசி எந்திநாதையர் பாருங்க, அவர் குலம் உயர்ந்த குலம், ஆனால் நாவலரை குருவாக கொள்றார். சுவாமிநாத ஐயர் பிறந்த குலம் அந்தனர் குலம், ஆனால் யாரை குருவாக கொள்றாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை தான் குருவாக கொள்றார். அதனால அந்த பிறப்பினால ஒரு 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 வேறுபாடு வருமானா வரும். அதை நம்ம இல்லை சொல்ல முடியாதுல்ல, அது வரும். அது ஒரு சமுதாய அமைப்பு. இந்த சமுதாய அமைப்பில் வர்றாங்க. எந்த பிராமண குலத்தில் பிறக்கணும்னா அவர் சில வழியில முற்பிறப்பில் நல்ல கர்மங்களை அதுவும் ஒரு வினை நோக்கி தானே செய்யப்படுது. அதுவுமே ஒரு வினை நோக்கி தான் அது வருது. பிறக்கனால ஒரு குயின் எலிசபெத்துக்கு போய் பிறக்கிறார் சார்லஸ், அதனால ஒரு ஒரு உயர்வு வருதானே, வரத்தானே செய்யும். அது இல்லைன்னு சொல்ல முடியும். சார்லஸுக்கு எப்படி உயர்வு வருது? பிகாஸ் பாண்ட் டு குயின் எலிசபெத்து. அப்ப அங்க போய் அவங்களுக்கு பிறகு அவளுக்கு போய் மகனா பிறக்கிறதுக்கு ஒரு தவம் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸ்டாலினுக்கு உயர்வு எப்படி வருது? இல்ல, கருணாநிதிக்கு பிள்ளையா பிறகு போய் தான் உயர்வு வந்திருக்கு. மற்றபடி என்ன அவங்க கட்சியில அவரோட கெட்டிக்காரன் இல்லையா? அவங்க கட்சியிலேயே அவரோட கெட்டிக்காரன் ஒருத்தனை இல்லையா? இருக்கத்தானே செய்யறாங்க. இருந்தா கூட இவன் நீ உட்காருன்னா உட்கார வேண்டியிருக்காங்க. எதுக்கு? அதுபோல அந்த அந்த பிறப்பினால ஒரு பேதமோ ஒரு மதமோ இதுவோ வரத்தான் செய்யும். ஆனா ஞானத்தை அடைவதற்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் நீங்க உறுதி பண்றீங்க? ஞானத்தை அடைவதற்கு அது தடை இல்லைன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் ஏன் நீங்க உறுதி பண்ணணும்? அதை பத்தி ஒரு ஆட்சேபனை சொல்றாங்க, நூல்கள்ல வேதங்கள் என்ன இருக்கு, நாமங்கள் என்ன இருக்கு அப்படி என்று பாகுபாடு படுத்தி சொல்லி இருப்பதனால ஏன் அது அரசர்கள் அது ஸ்மிருதியில தானே சொல்லுது. அது ஸ்மிருதியில தான் அதெல்லாம் வருது ஒழிய வேதத்துல வரல, ஸ்மிருதியில தான் வருது. ஸ்மிருதிங்கிறது அந்த காலத்துல வந்து ஒரு நடைமுறை தானே. ஒவ்வொரு அரசரும் ஒரு ஸ்மிருதியை வச்சுக்கிட்டாங்க. வேதத்துக்கு மற்ற வர்ணத்தாருக்கு அதிகாரம் உண்டு. ஆமா, உண்டு உண்டு. வேதம் ஓதுவதற்கு 4 வருணத்தாருக்கும் வேதம் ஓதுவதற்கு அதிகாரம் உண்டுன்னே வருதே. ஒவ்வொருத்தர் ஐயா இந்த மந்திரங்கள் சொல்றத கூட சவுண்டா வழியில சொல்லப்படாது. அப்படி சவுண்டா சொன்னா அந்த வைப்ரேஷன் தான் அந்த எஃபெக்ட் தரும்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க சூத்திரர் என்ன சொல்லப்படாது, பிராமணர் தான் சொல்லணும். காயத்ரி மந்திரம் நம்முடைய நூல்கள்ல வந்து அந்த பிறர் காதுக்கு கேட்காம சொல்ற மந்திரத்துக்கு தான் பலன் அதிகம் தான் இருக்கு. மந்திரங்களை ஜபம் சொல்லும்போது ஆமா அப்படிதான் இருக்கு நம்ம நூல்கள்ல. அதே போலதான் பூசகர்களுமே அந்த 3 விதமான ஜபம் சொல்லுறாங்க. 4 விதம் உண்டு, 4 உண்டு. அது வந்து மந்தம், உரை, மானதம், சுத்தமானதம் 4 உண்டு. சுத்தமானதம் ஒன்று இருக்கு, அதான் உயர்ந்தது. அந்த நமசிவாய மந்திரத்தையே சுத்தமானதமாக கணித்தலுக்கு தான் பலன் அதிகம். நமசிவாய மந்திரத்தை அதனாலதான் அவர் எண்ணுதல் அது மெய்கண்டார் சொல்ற எண்ணுதல் என்பது சுத்தமானதமாக கணித்தல் அப்படின்னு ஒரு மெத்தேட். அந்த மெத்தேடு தான். ஆகவே அது அப்படிதான் இருக்குது நம்ம. ஆனால் என்ன அவருக்கு இப்போ கோயிலே வந்து பூசகர்கள் ஆகம மந்திரங்களை சொல்லும் பொழுது பிறர் காதுக்கு கேட்காம தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. மைக்க வச்சு பண்றாங்க. அதெல்லாம் நீங்க சந்தேகம் வருது இல்லை? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் உண்மையிலேயே அர்ச்சனை பண்ணாரான்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்காக தான் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை. மைக்க வச்சு சவுண்ட கூட்டி தான் சிவராத்திரிக்கெல்லாம் மைக் பண்ணி போட்டுதான். அதுல மானதம் சொன்னீங்க, சுத்தமானதுக்கும் மானதத்துக்கும் என்ன வித்தியாசம்? மனமே சம்பந்தப்படாமல் கணிக்கிற நிலை உண்டு. சுத்தமானதுங்கிறது மனம் சம்பந்தப்படாமல் கணிப்பது. அது நம்ம செய்ய முடியாது. அதுதான் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லுனா நமச்சிவாயவேங்கிறது. அதுதான் சுத்தமானது. இப்போ நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா இப்போ என்ன சொல்ல போகிறோம், என்ன மந்திரம் சொல்ல போகிறோம், மனசு சம்மந்தப்படுத்திருந்தியா? அந்த மனசே சம்மந்தப்படாமல் கணிக்கிற நிலைங்கிறது அந்த உயர்ந்த நிலைக்கு வரும். அதுக்கு தான் எண்ணுதல்னு பேர். விதி எண்ணும் அஞ்செழுத்தே சிவஞானபோதத்தில் வருதுல்ல. எண்ணுதல் என்பது சுத்தமானதமாக கணித்தல்.
நான்காவது என்ன சொல்ல மானதம் மந்தம் அதாவது மானதம் மந்தம் உரை இதுதான் நம்ம செய்ய முடியுது. இந்த 3 நம்ம செய்யலாம். சுத்தமானதுங்கிறது நம்ம செய்ய முடியாது. அது வந்து அந்த அந்த 8ஆம் சுத்தம் 9ஆம் சுத்தத்துக்கு மேலே அந்த நிலை வந்து அது தன்னால் வரும். அப்படி வர நிலை தான் சுத்தமானது. அதை தான் சுந்தரர் சொல்லும்போது அப்படி சொல்லியிருக்காரு. நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவேங்கிறார் இல்லையா? அது தன்னாலே வரும். நீங்கள் அதான் நம்ம ஜெபிக்கிறோங்கிற உணர்வே இல்லாமல் ஜெபிக்கிறது. ரமண மகரிஷி எப்படி இருந்தாரோ அது பேசுறதே குறைவு. அது ஒரு நிலை. அது வந்து அது ஒரு வகையான ஒரு சித்த நிலை. அது துரியாதீத நிலை. துரியாதீதம்னா உங்களுக்கு வெளியில் அந்த மற்றவரோட உரையாடுதல் அதெல்லாம் வராதுல்ல. அப்படி வர்றது தான் துரியாதீதம். ஆனால் ஒரு உரையாடுறாரு எல்லாம் பண்ணுறாரு இல்லையா? அது ஒருக்கான ஒரு நிலை தான். ஆனால் அதை வந்து நாம் வந்து சைவ சித்தாந்தத்தில் ரமணரை வந்து இந்த ஞானிங்கிற கேட்டகரியில் கொண்டு வர முடியாது. அது ஏதோ அவருக்கு ஒரு நேம் வந்து செய்ய ஒழிய சித்தன் தூங்காமல் தூங்கியோட நிலைன்னு சொல்லுவாங்க. அது நிஷ்டை கூடும்போது அது நமக்கு உங்களுக்கு உண்டு. அது எத்தனையோ பேதங்கள் சொல்லப்படுது. அது அந்த நிலை வந்து என்னங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம ஆலயங்களில் வந்து அவருக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ரமணருக்குலாம். ரமண மகர்ஷியை சித்தரட்டு சொல்லலாமா? ஆமாம், அவரோட சித்தரில் வந்து அந்த சித்துக்கள் வாய்க்கிறதுலையும் பல நிலைகள் இருக்கு. உடற்சித்தம் ஐயா, நீங்க சொன்னீங்க பிறப்பினாலே பிரச்சனை இல்லை, அந்த அவர்கள் ஞானத்தினாலே அவர்கள் இதெல்லாம் உண்டு. அப்ப இந்த சைவ சமயத்திலேயோ இந்தியாவிலோ இதில் வந்து எல்லா இனத்தவர்களும் ஒரு குருவாகவோ அல்லது ஞானியாகவோ பூஜை செய்யறதுக்குரிய ஒரு குரு சிஷ்ய பரம்பரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பீப்புளுக்கு தான் அது உருவாக்கப்பட்டது ஒழிய எல்லாரும் அக்கமடேட் பண்ண இல்லை. அப்படி ஞானத்தினால நீங்க வந்து யூ கேன் டூ எனிதிங் அப்படி அக்கமடேட் பண்ணே இல்லையே. ஏன் நம்ம நாயன்மார்களே எல்லா இடத்தையும் சேர்ந்தப்போ தான் நாங்கள் கவுண்ட் பண்ணியிருக்கோம். நாயன்மார்களை பண்ணியிருக்காங்க காலத்துல பிற்பட்ட காலத்துல இப்ப நல்லா கடந்த 2-3 நூற்றாண்டுல அப்படி நடக்கல. அதாவது இன்ஸ்டிடியூஷனலைஸாக பண்ணும்போது இருக்காது. இன்ஸ்டிடியூஷன் இப்போ ஆலயங்கிறதுலாம் இன்ஸ்டிடியூஷனாக நடக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷன் வரும்பொழுது அது ஒரு விதமான கட்டுப்பாடை வைக்க வேண்டியிருக்கு இல்லையா? பூசகரை சொல்றீங்களா? அது வந்து ஒரு காம்பிடென்சிங்கிறது உலகியல்ல ஒரு கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? இவ்வளோதான் அறிவாளியாக இருந்தால் கூட டிகிரி வாங்கினா தானே கிராஜுவேட்டுங்கிறீங்க. டிகிரியே வாங்காத எத்தனை அறிஞர்கள் இருக்க தானே செய்கிறான். இந்தியாவிலே இப்போ மற்றவர்களும் பூசகர்களாக வரலாம்னு ஒரு முறை இருக்குல்ல. அது வந்து கவர்மெண்ட்ல கொண்டு வந்துருக்குறாங்க. நியமிக்கப்படலை நம்ம யாரும். நியமிக்கவில்லை. ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது கோர்ட்டுக்கு போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் அது அடிச்சிடும். அது ஒன்றும் பவர் இல்லைன்றான். அப்படியா? தவறு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனை வந்து திருத்தலுக்கு ஒரு இருக்கு. அதாவது ஆமாம், அந்த டினாமினேஷனல் இது இருக்கு இல்லையா? அந்த இது வந்து அந்த 200-600 இயர்ஸ் இருக்கக்கூடிய பழக்கத்தை மாற்றக்கூடாது. அரசியல் சட்டத்தை திருத்தினா கொண்டு வரலாம். இப்போ உள்ள அரசியல் சட்டத்தை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அது சரி, அது கான்ஸ்டியூஷனை திருத்திருக்க 2/3 மெஜாரிட்டி வேணும். அது இன்னொரு பிரச்சனை இருக்காது. அந்த அரசியல் சட்டத்தில் கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த அரசியல் சட்டத்தின்படி அதுக்கு எக்ஸஸாக கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது. அரசியல் அதாவது அதாவது அரசியல் சட்டம் திருத்தலாம். அது அது மக்கள் விரும்புகிற இல்லையா? நீங்கள் விரும்பி என்ன பிரயோஜனம்? 2/3 MP வந்து ஓகே சொல்லணும் இல்லையா? அப்படி ஜனநாயகத்தை தானே கொடுத்துருக்கோம். ஜனநாயகங்கிறது என்ன? எது சரி எது தப்புங்கிறது ஜனநாயகமே இல்லையே. ரொம்ப பேர் கையை தூக்குறது தானே ஜனநாயகம். ஜனநாயகமே என்ன அர்த்தம்? ஜனநாயகம்னு அதானே சார். எத்தனை பேர் கையை தூக்குறான்னு அதானே ஜனநாயகம். அப்படி இருந்தும் அதை ஏற்றுக்கொள்றாங்கல்ல சில நேரம். இப்ப இல்ல அப்படி ஏற்றுக்கொள்றாங்கல்ல. சும்மா சில நேரம் அவுட் ஆஃப் த வேயா இருக்கு. இப்ப நார்த் ஈஸ்ட் ஸ்ரீலங்கால complete Tamil population accepted we want independent state அப்படின்றது accept பண்ணல. என்னன்னா மக்கள் accept பண்ணல. அப்படியோ சரியாது. அது nobody accept in the world. Tamil National Alliance வந்து 23 MPs இருக்கிற North East ல elected representatives of the Tamil people. They accepted the disclosure TTA.
ஆனா அது வந்து அது ஜனநாயகம் right. Whether it's right or wrong, that's a different thing. Nobody accepts in the world, including India. அது வேரியஸ் கன்சிடரேஷன் இருக்குல்ல. அதாவது ஒரு நேஷனல் லெவலுக்கு போகும்போது உங்களுடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது, ஆனால் மேலே போகும்போது ஒவ்வொருடைய பார்வை வித்தியாசமாக போகுது இல்லையா. பாரத்தில் வரும்போது பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. எங்கட கருமா நாங்களே சுமந்து, நாங்களே புசித்து, நாங்களே கழிப்போம், நாங்களே போராடி, நாங்களே அவருக்கு என்னோட That was not a plebiscite. Plebiscite becomes constitutionalized. அதான் அந்த உட்கார்ந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிளபிசைட் கிடையாது, ரெஃபரண்டம் பிளபிசைட் இருக்கு இல்லையா, அது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல. ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக இருக்கிறது தான் பிளபிசைட் இல்லையா, அது ரெஃபரண்டம், அது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல. இங்கெல்லாம் அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கா? இல்லை கனடாவில் இருக்குன்னு சொல்லி கனடாவில் அது பெரிய சட்ட பாயிண்ட்டுகள் நமக்கு வந்து. அது எப்பொழுதுமே சமுதாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அது ஒரு பாயிண்ட் வச்சுக்கிடுங்க. சமுதாயத்தை திருத்தி தான் நான் கோயிலேருந்து வழிபடுவேன்னு சொன்னால் ஒரு நாள் நடக்க போகிறதே கிடையாது. எத்தனையோ ரிஃபார்மர்ஸ் தோண்டியாச்சு உலகத்தில். ஏதாவது உலகம் தெரிஞ்சிருக்கா? ஆகவே ரிஃபார்ம்னு சொல்ல வேண்டியதுதான். அது உலகம் அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும் இல்லையா. அது முடியாது. ஏன்னா அது அதை மாற்றியாச்சுன்னா தான் ஒன்றும் இல்லையே. அப்படி தான் வினையே இல்லைன்னு போயிடுமே. வினையினுடைய அனுபவத்தான்னு வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு சரி தப்புங்கிறது ஒவ்வொருடைய வியூவிலையும் அது டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நேஷ்னல் லெவலில் போகும்போது அவங்க சோ மெனி கன்சிடரேஷன்ஸை அவங்க பார்க்க வேண்டியிருக்கு. அது வரும்போது எல்லாம் சேர்த்து அவங்க எடுக்க முடியும். ஆஸ் அ ஹோல் வந்து இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழியன் பாப்புலேஷன் நிறையா இருக்குன்ட்டு. பட் ஆஸ் அ இந்தியான்னு வரும்போது அது நெக்லிஜிபிள் பாப்புலேஷன் தானே. 100 கோடியில் 4.5 கோடி தானே தமிழர்கள் இந்தியாவில். அதை பார்க்கணும் இல்லையா. 100 ஆமாம் 100 கோடி இருக்குது எங்கள் பாப்புலேஷன். தமிழியன்ஸ் ஒன்லி 4.5 கோடி. நீங்கள் ஸ்ரீலங்கா பாப்புலேஷனை பார்க்கும்போது நிறைய தமிழர் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் அங்கே டெல்லிக்கு போயாச்சுன்னா நாங்கள் மைனாரிட்டி தானே. There are Hindu organizations in India, North India. Hindu, nobody condemns. There are a lot of people killed in Sri Lanka. No Hindu But that organization. is out of the context of class. Yeah, that's Sorry, stop that. இளம் நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி நாவலர் அப்படியா சொல்றேன். பட் இந்த வார சனிக்கிழமை கிளாஸ் இல்லையா? வார சனிக்கிழமை ஷெடியூல் இருக்கு. நம்ம அதான் சொல்லிட்டு திங்கள் புதன்ல மானஸ் போக வேண்டியது. திங்கள் புதன் நம்முடைய கிளாஸ் இருக்கு இல்லையா, அன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்னங்கிறது சொல்லிடுவோம். அதுக்கிட்ட கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்படி தானே டாக்டர் இல்லையா? Saturday ஒன்று இருக்குது. ஷெடியூலில் இருக்குது 6ஆம் தேதி. அதுக்கு பிறகு தான் நான் சண்டே. அதை நீங்கள் கேன்சல் பண்ணணுமா இல்லை வி வாண்ட் டு கீப் தட்? இப்படி ஏதாவது கேன்சல் பண்ண வேண்டியதா சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் வி ஆர் டிசைட் டுடே. சண்டே இல்லை, அதாவது சண்டேக்கு வர ப்ரோக்ராம் இருக்கான். Saturday இருக்கட்டும். சாட்டர்டே வைக்கலாமா? Saturday இருக்கட்டும். Weekend full program. நிறைய வச்சுக்கலாம். அதை நம்ம பார்த்துக்கலாம். நிறைய சொல்லலாம். நாளைக்கு சிவஞான போதம் வராது. நாளைக்கு வந்து நம்ம பொதுவாக அந்த திருமுறைகள் நம்முடைய இதில் வந்து சில முக்கியமான செய்திகள். ஆனா அந்த கேப் வந்து குறைஞ்சு கொண்டே வருது. இப்ப மற்ற கிளாஸ் பார்த்தா அதுலயும் திருக்குறள் எடுத்து அந்த தமிழ் வேதமே இப்படி பிரிச்சு பிரிக்க முடியாத ஒரு நிலை. இது ஆல்மோஸ்ட் கமிங் டு தி சேம் ஸ்டாண்டர்ட் அந்த கிளாஸ். இந்த சைவ சித்தாந்த வகுப்பு வார சனிக்கிழமை 5 மணிக்கு இருக்கு. அதை மேற்கொண்டு வேறு ஏதும் வகுப்பில் இருந்தால் அன்றைய தான் நம்மளுக்கு அறிவிப்போம். மற்றபடி இப்போதைக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்போதைக்கு இருக்கு. மற்ற வகுப்புகள் நாளைக்கு விடுமுறை இருந்தாலும் இருக்கு. நாளைக்கு வந்து இப்போ வழக்கமான ஒத்துறீங்க சார். நாளைக்கு நம்ம 7 மணிக்கு வச்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு கொஞ்சம் முன்னுக்கு எடுக்க போறீங்களா? 7க்கு தான் வைக்க போறீங்களா? 7 தான். 7 தான். 7 to 9. ஆறிரு தளந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூடுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வே
ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்